ஹாய், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஃபீவர், எல்லா விதமான உடம்பு பிரச்சனைகளும் மீண்டு எழுந்து வந்தேன். இன்றைக்கி தான் கடைக்கு வந்தேன். என்னென்னா இன்றைக்கி நம்ம வேலையை பற்றி ஒரு சின்னதாக பார்க்கலாம். இப்போ நிறைய பைப்பிங் தான் கேட்குறாங்க. அது என்ன மாதிரி பைப்பிங் அப்படின்னா அப்போல்லாம் நம்ம சாரியோட சைடில் இருந்து ப்ளவுஸில் பைப்பிங் கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, நிறைய ஆர்டிஃபிஷியல் பைப்பிங்கெல்லாம் வந்துச்சு. அது கோல்டன் கலர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஓனாக நீங்களே ரெடி பண்ணி வைங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் வேண்டாம், வாஷ் பண்ணால் அந்த த்ரெட் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். கோல்டு பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறது, ஏன்னா நமக்கு தேவைப்படுற பொருள் பார்க்கலாமா? பாருங்கள், கோல்டு மெட்டீரியல். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு நெக்குக்கு தேவையானது, ஸ்லீவுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பைண்டிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திக்னஸ் எல்லோரும் ரொம்ப தடிமமாக கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் தின்னாக கேட்குறதுனால இந்த மாதிரி பைண்டிங் த்ரெட் எடுத்துட்டேன். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏ செக்ஷனில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏ செக்ஷனில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏ செக்ஷனில் ஒன்று கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இது எப்படி ஜாயின் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், திருப்பி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த மாதிரி விடாமல் அப்படியே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது ஒன்றும் வேஸ்டேஜ் ஆகிறதெல்லாம் கிடையாது. நம்ம இருந்தாலும் அடுத்தது யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைம்லலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸ் வருது, எனக்கு ஒரு 2 ஹவர்ஸில் வேணும் அப்படின்றதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கைடு அளவுக்கு மெட்டீரியல் மட்டும் விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு லென்த்தியான ஒரு பீஸ் கிடைக்கும். இப்போ இதில் எப்படி பைண்டிங் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். சாரி, ஃபஸ்ட்டு நம்ம கைடு மாற்றிக்கணும். நம்ம கைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த கைடு தான். இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் சென்டராக அழகாக இப்படி வச்சு ஃபஸ்ட்டு குறுக்கால ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் போட்டு ஏன்னா உள்ளே இருக்க அந்த பைண்டிங் த்ரெட் நகராமல் இருக்கிறதுக்காக, சரிங்களா? லூஸ் விடாமல் டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப மெலிசாக ரொம்ப அழகாக வரும். எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக பண்ணலாம்.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்க ப்ளேஸில் இருக்க மெட்டீரியல்லாம் வந்து அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும் நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு. ரொம்ப அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக ஈவனாக கட் பண்ணிட்டோம். இப்படி தான் வரும். ரொம்ப மெலிசாக அழகாக வரும் பைப்பிங். ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா பிரியாது, வாஷ் பண்ணாலும் எதுவும் ஆகாது, ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்படி தான் தைக்கணும். டாடா பாய், தேங்க்யூ.